Hello everyone, welcome to our today's session. Paradiya Nyaya Sanhita 2023, which came to effect July 1, 2024. Previously, 2023 December 21ல Parliament pass பண்ணாங்க. 25 December 2023ல President Paradiya Nyaya Sanhita, it replaces IPC. Hereafter it replaces IPC. Hereafter it is called Paradiya Nyaya Sanhita 2023 BNS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Replacement of IPC sections பார்த்தோம் அப்படின்னா 415 to 420 இது வந்து செக்ஷன் வந்து பிஎன்எஸ் செக்ஷனில் 318ல வரும். ஸோ 415 to 420 பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா 415 to 420 மெயினாக இட் டீல்ஸ் வித் சீட்டிங் dishonestly inducing delivery of property. இதுதான் இது அங்கே வந்து 415 to 420 மெயினாக வந்து சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் பேசுது. இப்போ சீட்டிங் அப்படின்றது எப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இஸ் ஏ டிசப்ஷன் வித்தின் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து அது பிஎன்எஸ்ல வரும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தலாம். சீட்டிங் அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் கன்சீல் மறைக்கிறது, அதாவது டிஸ்ஆனஸ்ட்லி நேர்மையற்ற முறையில் ஒரு ஃபேக்டாக மறைக்கிறதும் அங்கே வந்து இந்த ஏமாத்துறது அப்படின்றதெல்லாம் நம்ம வரும் சீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. பிஎன்எஸ்ல 318ல் சப்செக்ஷன் 1ல் அதை பற்றி 416 ஐபிசியை பொறுத்தவரை சீட்டிங் பை பெர்சனேஷன் ஆள் மாறாட்டம் செய்கிறது, அதாவது நான் தான் அவர் அப்படின்னு சொல்லிடுறது, ஏமாத்துறது. இது வந்து சீட்டிங் பை பெர்சனேஷன் அப்படின்னு சொல்கிறது பிஎன்எஸ் 319ல் சப்செக்ஷன் 1 அப்படின்றது வருது. 417 பொறுத்தவரை இது பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங் மெயினாக வந்து இம்ப்ரீஸ்மெண்ட் ஃபார் 1 year ஆர் ஃபைன் ஆர் போத்து. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்ல 318ல் சப்செக்ஷன் 2 இதை வந்து டீல் பண்ணுது. 418 பார்த்தீங்க அப்படின்னா cheating with knowledge that wrongful loss may ensue to person whose interest offender is found to protect. இந்த 418 ஐபிசி என்ன அப்படின்னா சீட்டிங் வித் நாலேஜ். இப்போ நான் ஒரு நிதி நிறுவனம் நடத்துகிறேன், என்னுடைய ஒரு பிரான்ச் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அங்கே ஒரு இடத்துல நிர்வாகிச்சிருக்கேன் அந்த பிரான்ச்சை மேனேஜ் பண்ணுறதுக்கு. நான் அந்த பிரான்ச்சுக்கு தேவையான ஃபண்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அந்த ஃபண்டை வந்து அவங்க முறையாக நம்மளோட அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்களுடைய ஓன் யூஸுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறது, தவறாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுதான் அது. இதனால் வந்து நஷ்டம் ஏற்படணும் தெரிஞ்சே ஒரு விஷயத்தை வந்து செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னன்னா சீட்டிங்லாம் வருது. சீட்டிங் வித் நாலேஜ் தட் ராங்ஃபுல் லாஸ் may ensue to person whose interest offender is found to protect. So punishment imprisonment பார்த்தீங்கன்னா imprisonment 3 years or fine or both. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ நியூ பிஎன்எஸ்ல 318ல் சப்செக்ஷன் 3ல் இது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 419 பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங் பை பெர்சனேஷன். அது 419 வந்து பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லுது சீட்டிங்க்கு பை பெர்சனேஷன். இதே இது வந்து பிஎன்எஸ்ல 319ல் சப்செக்ஷன் 2 imprisonment increase from 3 years to 5 years. 420 cheating and dishonestly inducing delivery of property. இதுங்க பார்த்தாங்கன்னா பனிஷ்மெண்ட் imprisonment for 7 years and fine. பிஎன்எஸ் இது வந்து பிஎன்எஸ் 318ல் சப்செக்ஷன் 4ல் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அடுத்தடுத்து வரும்போது நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஐபிசி 463 to 471 இது வந்து நியூ செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 336 to 340ல் இந்த வருது. இப்போ ஐபிசி செக்ஷன் 463 to 471 இட் கவர்ஸ் ஆஃபென்சஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஜரி அண்ட் ஃப்ராட்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஜரியை பொறுத்தவரை இங்கே என்ன சொன்னால் மேக்கிங் அல்லது ஆல்டரிங் சிக்னேச்சர் அல்லது யூஸிங் ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டு, இது எல்லாமே வந்து ஃபோர்ஜரியில் வரும். ஃப்ராடை பொறுத்தளவில் எப்படி சொல்கிறாங்கன்னா இன்டென்ஷனல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட் டு கெயின் அன்ஃபேர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்டென்ஷனல் இன்டென்ஷனோட மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் டாக்குமெண்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்
with intent to cause damage to public or any person அப்படின்றது இந்த ஐபிசியில் 463 to 471ல. இப்போ இது நியூ பிஎன் பாரதிய நியாய சங்கீதாவில் 336 to 340 வரும். இப்போ சீட்டிங் அப்படின்றத பார்ப்போம், ஒன்றா பார்க்கலாம். 318ல செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா, whoever by deceiving any person fraudulently, dishonestly induces the person so deceived to deliver any property to any person or to consent that any person shall retain any property or intentionally induces the person so deceived to do or omit to do anything which he could not do or omit if he were not so deceived, and which act or omission causes or is likely to cause damage or harm to that person in body, mind and reputation or property is said to cheat. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் டெஃபினிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கே என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ப்ராடான டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. dishonestly induces the person ஒரு ப்ராப்பர்ட்டியை அதாவது ஒரு டிஸ்ஆனஸ்டாக ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ஆனஸ்டாக இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்கிறது. நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை இவற்றை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ஆனஸ்டாக நேர்மையற்ற முறையில் ஏதோ தவறான முறையில் என்ன பண்ணுறது, தூண்டுறது. அங்கே இன்டியூஸ் பண்ணி இவருடைய ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு கொடுக்க வைக்கிறது, இதுக்கு சீட்டிங் தான். அதே இது இன்டியூஸ் பண்ணி இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டியை வாங்க வைக்கிறது, ரிட்டர்ன் எனி ப்ராப்பர்ட்டியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து மெயினாக அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துறாங்க. டிசீவ் டு டூ அல்லது ஒமிட், அதாவது ஒமிட் டு டூ எனிதிங், இது எல்லாமே சீட்டிங்கில் வருது அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை டிஸ்ஆனஸ்டாக இன்டியூஸ் பண்ணி இந்த அவருடைய ப்ராப்பர்ட்டியை இவருக்கு கொடுக்க வைக்கிறது, தேர்ட் பர்சனுக்கு கொடுக்க வைக்கிறது சரி. அதே மாதிரியே இன்டியூஸ் பண்ணி தேர்ட் பர்சன்றது வாங்க வைக்கிறதும், டிஸ்ஆனஸ்டாக வாங்க வைக்கிறதும், இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங்கில் வருது. சரி, மெயினாக அதுக்கடுத்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சீட்டிங்ஸை பொறுத்தவரை என்னென்னா, இந்த ஏ பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பை ஃபால்ஸ்லி ப்ரிட்டண்டிங் டு பி இன் தி சிவில் சர்வீஸ். ஃபால்ஸ்லி அதாவது பார்த்தீங்கன்னா வேஷம் போடுறது, நான் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கேன், நான் இந்த ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸில் இருக்கேன் இன்டென்ஷனலி டிசீவ் பண்ணுறது, இது வந்து சீட்டிங் தான், இன்டென்ஷனலி டிசீவ்ஸ். பி பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங்கில் 318 சீட்டிங்கை பொறுத்தவரை என்ன 318ல் 1ல் பி பார்த்தீங்கன்னா, ஏ பை புட்டிங் கவுண்டர்ஃபீட் மார்க் ஒரு ப்ரீமியர் கம்பெனியுடைய ஒரு அதனுடைய கவுண்டர்ஃபீட் மார்க்கை, அதனுடைய ஆர்டிக்கிள் இருக்கக்கூடிய கவுண்டர்ஃபீட் மார்க்கை என்ன பண்ணுறது, தவறாக உருவாக்கி அதை யூஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன அப்படின்னா இன்டென்ஷனலி டிஸ்யூஸ் பண்ணுறது. இப்போ ஏ பை புட்டிங் ஏ கவுண்டர்ஃபீட் மார்க் ஆன் ஆர்டிக்கிள் இன்டென்ஷனலி டிஸ்யூஸ், ஒரு கம்பெனியுடைய மார்க்கை யூஸ் பண்ணி இன்னொருத்தரை என்ன பண்ணுறது, ஏமாத்துறது. இந்த பாருங்கள், இந்த பிராண்டு உரியது, இது இந்த பிராண்டு இந்த இருக்குது பாருங்கள் அதனுடைய மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ராடாக அதாவது ஃபோர்ஜரி பண்ணி அந்த கவுண்டர் இருக்கிற மார்க்கை கொண்டு வந்து இது என்ன பண்ணுறது விற்கிறதுன்றது, இதுக்கு சீட்டிங் தான். அதுலேயே சி பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பை எக்ஸிபிட்டிங் டு இசட் எ ஃபால்ஸ் சாம்பிள் ஆஃப் அன் ஆர்டிக்கிள். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பொருள், இந்த ரைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது ஒரு பொருளை காமிக்கிறது, ஃபால்ஸ் சாம்பிள் காமிக்கும்போது ஒரு பொருளும் கொடுக்கும்போது வேற ஒரு பொருளை கொடுக்கறது, அந்த சாம்பிள் ஒரு குவாலிட்டி கம்மியான ஒரு பொருளை அவர்கிட்ட கொடுக்கறது, இதுவும் இன்டென்ஷனலி டிசீவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏ பை எக்ஸிபிட்டிங் இசட் எ ஃபால்ஸ் சாம்பிள் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் இன்டென்ஷனலி டிசீவ்ஸ் இசட். இது எல்லாமே உள்நோக்கத்தோட ஒருத்தர் இந்த வார்த்தை முக்கியம், இன்டென்ஷனலி டிசீவ்ஸ். இப்போ ஏ பை டெண்டரிங் இன் பேமெண்ட் ஃபார் அன் ஆர்டிக்கிள் ஏ பில் ஆன் ஹவுஸ் வித் விச் ஏ கீப்ஸ் நோ மணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்லுக்கு நாம்
நான் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். பட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கு கொடுக்குறாருன்னு வைங்களேன். இப்போ செக்கு கொடுத்தாலும் அந்த செக்கில் என்ன இருக்காது, அவர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்காது. இதுக்கும் சீட்டிங் தான். இதுக்குமே என்னதுச்சுன்னா, இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா, அந்த பில்லுக்கு வந்து அமௌண்ட் கட்டிட்டோம் அப்படின்னு வேறு ஏதோ தவறான ஒரு ஆதாரத்தை காமிச்சு இது பண்ணுறதும் கூட அது சீட்டிங் தான். பட் ஆக்சுவலாக அமௌண்ட் என்ன ஆயிருக்காது, அந்த பில்லுக்கு பேமெண்ட் ஆயிருக்காது. ஸோ இது ஒரு விஷயம். ஏ பை பிளட்ஜிங் அஸ் அ டைமண்ட் ஆர்டிகிள் விச் ஹி நோஸ் ஆர் நாட் டைமண்ட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுக்குன்னா, எக்ஸாம்பிள் ஒரு டைமண்ட் வந்து இவருக்கு தெரியும், இது வந்து டைமண்ட் இல்லை அப்படின்னு தெரியும். பட் இவர் எப்படி சொல்கிறாரு, இதுதான் டைமண்டு ஆர்டிக்கிளு அப்படின்னு சொல்லி ஏ வந்து இசட்டை டிசீவ் பண்ணுறது. இதுக்கும் என்னன்னு சொல்லக்கூடியது எதில் வரும் அப்படின்னா சீட்டிங்கில் தான் வரும். அதே மாதிரி வந்து ஏ இன்டென்ஷனல் டிசீஸ் இசட் இன்டு பிலீவ் தட் ஏ மீன்ஸ் டு ரீபே எனி மணி தட் இசட் மே லெண்ட் டு ஹிம் தேர்பை டிஸ்ஆனஸ்டி. அதாவது என்ன அப்படின்னா, ஏ வந்து இன்டென்ஷனலி டிசீவ்ஸ் இசட், இன்டென்ஷனல் டிசீவ் இன்டு பிலீவ் தட் ஏ மீன்ஸ் டு, இப்போ ஏட்ட இவர் வந்து அமௌண்ட் கொடுக்குறாரு, அவர் திருப்பி கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையை இவற்றை உருவாக்கி கொடுக்க மாட்டேன், ஏன்றது என்ன பண்ண மாட்டார், ரீபே பண்ண மாட்டார். ஆக்சுவலாக என்னன்னா, ஏ இன்டென்ஷனல் டிசீவ் இசட் இன்டு ஏ பிலீவ் தட் ஏ மீன்ஸ் டு ரீபே எனி மணி தட் இசட் மே லெண்ட் டு ஹிம் அண்ட் தேர்பை டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசஸ். அப்போ பணம் வாங்கிட்டு என்ன பண்ணுறதில்ல, கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பணத்தை வாங்கிட்டு இசட்டை என்ன பண்ணுறது, சீட் பண்ணுறது. இது இசட்டை சீட் பண்ணியிருக்காரு ஏ. அப்போ இதுக்கும் என்னதுன்னா சீட்டிங்கில் தான் நம்ம வரோம். அப்போ அவரை நம்ப வைத்து என்ன பண்ணுறது, பணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு திரும்ப தராமல் இருக்கிறது அங்கே என்னதுன்னா சீட்டு தான். அதாவது ஏ இன்டென்ஷனலி டிசீவ்ஸ் இசட் இன்டு ஏ பிலீவ் தட் ஏ மீன்ஸ் டு டெலிவர் இசட் certain quantity of indigo plant which he does not intend to deliver thereby dishonest. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் அதாவது ஒரு பொருள் ஒரு ஆர்டிக்கிள் அவர் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா thereby dishonest மணி அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அட்வான்ஸாக அமௌண்ட்டை வாங்கிறாரு. பட் என்ன பண்ணலை, அவர் வந்து சொன்னது மாதிரியே அந்த பொருளை அவருக்கு வந்து கொடுக்கலை அப்படின்னா அதுவும் சீட்டிங் தான். இப்போ ஏ இன்டென்ஷனலி டிசீவ்ஸ் இசட் இன்டு ஏ பிலீவ் தட் ஏ ஹேஸ் பெர்ஃபார்ம்டு ஏ பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட், நான் உங்களுக்கு இந்த வேலையை நான் முடிச்சு தரேன், இதை இத்தனை நாளில் நான் முடிச்சு தரேன், ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கடைசி வரைக்கும் அதனுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணலை, பெர்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ பணத்தை வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா இது கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பட் கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணலை, பெர்ஃபார்ம் பண்ணலை. பட்டு இசட் வந்து பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா பெர்ஃபார்ம் அந்த ஒர்க்கை முடிக்கலை அப்படின்னா கூட அதுக்கு என்ன தான் சீட்டிங் தான். ஏ செல்ஸ் அண்ட் கன்வேஸ் அன் எஸ்டேட் டு பி ஏ நோவிங் தட் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் சேல் ஹி ஹேஸ் நோ ரைட். இப்போ ஏக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிஞ்சும் கூட ஹி நோ த ரைட் டு த ப்ராப்பர்ட்டி செல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, பீட்டை அங்கே கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் செல்ஸ் ஆர் மார்டேஜ் டு த சேம் டு இசட் வித்தவுட் டிஸ்க்ளோசிங் த ஃபேக்ட் தட் த ப்ரீவியஸ் சேல் அண்ட் கன்வின்ஸ் டு பி. இப்போ பீட்டை அந்த இதை வித்துட்டாரு. விற்ற பிறகு இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லலை, திரும்ப என்ன பண்ணுறாரு, இசட்ட என்ன பண்ணுறாரு, விற்று அங்கே என்ன பண்ணுறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு, மார்டேஜ் மணி இசட்டிலிருந்து பணத்தை வாங்குறாரு. அப்போ இதுவும் அங்கே சீட்டிங்கில் தான் வருது. ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டாரு, பட் அந்த ஃபேக்டை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு தேர்டு பர்சன்ட்டாக என்ன பண்ணுறாரு, அமௌண்ட்டை வாங்குறாரு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே. அப்போ இதுவும் என்னதுன்னா டிசீவ் பண்ணுறதான். இப்போ பனிஷ்மெண்ட்டை பொறுத்தளவில் நம்ம பார்த்தோன்னா திஸ் ப்ரொவிஷன்ஸ் ஐபிசியை பொறுத்தளவில் திஸ் ப்ரொவிஷன் குட் பி அப்ளைடு டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன்ஸ். மெயினாக வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன்ஸ் வந்து அப்ளை மெயினாக அது தான். பட் நாட் ஸ்பெஷலி டெய்லர்ட் ஃபார் காப்பிரைட். இப்போ இந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஐபிசி செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அதுக்குன்றது கிடையாது. பட் பொதுவாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து சில என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஆம்பிக்யூட்டிஸ், ஸோ லீடிங் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆம்பிக்யூட்டிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அண்டர் ஐபிசி, இப்போ இந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்லக்கூடிய
பதிப்புரிமை மீறல் அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் கதை எழுதியிருப்பாரு, இன்னொருத்தர் அவங்க அந்த கதையை வந்து அவங்க வந்து படமாக எடுத்திருப்பாங்க. இது எல்லாம் கதை இவர் எழுதினாரு, படம் அவங்க எடுத்துறாங்க. அப்போ இது எல்லாமே என்னதுன்னா இந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டில் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அதாவது லிபர்ட்டி ஆஃப் தாட்டு, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு கேரண்டி பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த அவங்க எழுதக்கூடிய கதையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அவங்க வேறு அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய புக்காக இருக்கட்டும், அவங்க போடக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா அந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். இப்போ இதை வந்து பதிப்புரிமை மீறல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து ஒருத்தர் வந்து தவறாக பயன்படுத்த அது வந்து என்னன்னு சொன்னால் பதிப்புரிமை மீறல். இப்போ punishment for copyright infringement under IPC were not clearly defined, often leading to inconsistent enforcement. அதில் வந்து கரெக்டாக வந்து கிளியராக அங்கே டிஃபைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி அதில் இருக்குது. பட் த ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் அலோடு இம்ப்ரீஸ்மெண்ட் ரேஞ்சிங் ஃபார் 6 months to 3 years அண்ட் ஃபைன்ஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் அண்டு சிவியரிட்டி. இப்போ பிஎன்எஸை பொறுத்தவரை பிஎன்எஸ் இஸ் என்ஹான்ஸ்டு டெஃபினிஷன் ஆஃப் தட். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் ஹேவ் பின் என்ஹான்ஸ்டு ஃபார் கிரிமினல் misappropriation of property. நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை இவர் வச்சிருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து அவரை நம்பி நான் கொடுக்குறேன். அப்போ கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அவருடைய ஓன் யூஸுக்கு அங்கே பயன்படுத்துகிறாரு. அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. நம்ம ஒரு நிதி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ நான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நான் ஒரு பைக்கை நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட வேலைக்கு நான் விடுறேன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் மேலே வந்து இன்ட்ரெஸ்டட் வித் சர்டன் ரைட்ஸ் வந்து நான் அவருக்கு கொடுத்துருப்பேன். பட் ஓனர் வந்து நான் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய ஓன் யூஸுக்கு அதை மிஸ்அப்ராப்ரியேட்டாக அங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது தான் அங்கே வருது. அண்ட் சீட்டிங் அண்டர் செக்ஷன் 314. Dishonest misappropriation property is now subject to minimum punishment of 6 months imprisonment. நான் ஒருத்தரை நம்பி நான் வந்து இந்த இதில் நீங்கள் வந்து பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். பட் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்னென்னா ஃபால்ஸாக ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு நிறுவனத்தில் என்னது இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே கூட இட் ஃபால்ஸ் அண்டர் த கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லலாம். இந்த மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்சால்டேஷன் ஆஃப் ஐபிசி செக்ஷன் 3, அதாவது 405 to 409. இதை எதுக்குள்ள வருதுன்னா அண்டர் 316 வருது. இப்போ ஐபிசி 406 பொறுத்தவரைனா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பர்சன் இன்ட்ரெஸ்டட் வித் ப்ராப்பர்ட்டி. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன், சர்டன் ரைட்ஸ் கொடுத்துருக்கேன், பட் அவர் என்ன பண்ணுறாரு, அதை அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இது வந்து என்னென்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இதுலேயே கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட். இப்போ பப்ளிக் சர்வெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து அந்த பப்ளிக் சர்வெண்ட்டு, பேங்கரு, மெர்ச்சன்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள மிஸ்யூஸ் பண்ணுறது, இது அந்த ஃபண்டை வந்து என்னென்னா மிஸ்யூஸ் பண்ணுறதும் இது வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி பப்ளிக் மணியை மிஸ்யூஸ் பண்ணுறது கூட அவங்க வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 316 பொறுத்து கம்பைன் தி செக்ஷன் into single section covering criminal breach of trust with the specific emphasis position of trust அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே இந்த மேலே சொன்னால் அந்த 406, 409 இது எல்லாமே 316 வந்துடுது அண்டர் நியூ பிஎன்எஸ் செக்ஷன். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் த ரிடண்டன்சி, அதாவது வந்து தேவையற்ற சில செக்ஷன்ஸை வந்து அதில் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிமூவ் பண்ணோன்னா சில டெஃபனிஷன்ஸ் எல்லாமே சில இடங்களில் வந்து சேமாக தான் இருக்குது, அதை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டு அப்ளை த 316 செக்ஷன் 1 அதில் சப்செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ரெண்டாவது 316 2 பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. 3 பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு பை கேரியர். நம்ம சொல்லக்கூடியது கேரியர்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் ஹவுஸ் கீப்பர்லாம் சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம வந்து வார் ஹவுஸில் வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸோ அதர் திங்ஸாக இருக்கட்டும், இதை வந்து என்னதுன்னா அவங்க வந்து ஓன் யூஸ் பண்ணுறது, ஓன் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதே மாதிரி பார்த்தா 316 4 பொறுத்தல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை கிளர்க் ஆர் சர்வெண்ட்.
இது 316ல 5 பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட் இவங்க அந்த ட்ரஸ்ட்டை பிரீச் பண்ணால் கூட அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான் சொல்கிறோம். பை பேங்கர், மெர்ச்சன்ட் ஆர் ஏஜென்ட்ஸ். கம்பேரிசன் ஐபிசி செக்ஷன் 417, 418, 420 வித் 318 பார்த்தீங்க அப்படின்னா 417 சிம்பிள், அதாவது சிம்பிள் சீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளி வந்து சீட்டிங் சொல்லுவோம். 418 சீட்டிங் வித் நாலேஜ் ஆஃப் ராங்ஃபுல் லாஸ் டு அதர்ஸ். சரியா, ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்படும்னு தெரிஞ்சே அதை சீட் பண்ணுறது, அது வந்து 418. 420 பார்த்தா சீட்டிங் அண்ட் இன்டியூசிங் டெலிவரிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சீட்டிங் அண்ட் இன்டியூசிங், ஒருத்தரை இன்டியூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை டெலிவர் பண்ண வைக்கிறது, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க வைக்கிறது, டிஸ்ஆனஸ்டா, இது எல்லாம் 420ல் வருது. பிஎன்எஸ் 318 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 318ல் இன்டகிரேட்டாக கொடுத்துருவாங்க. இன்டகிரேட்ஸ் திஸ் ஃபார்ம் சீட்டிங் அண்டர் ஒன் ப்ரொவிஷன் ஸ்பெசிஃபிக் பெனால்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் த ஆஃபன்ஸ். ஆஃபன்ஸோடைய சிவியாரிட்டி வச்சு அவங்க பெனால்ட்டி. சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கிளியர் டிஸ்டிங்ஷன் வித்தின் த சிங்கிள் செக்ஷன் ப்ரொவைடிங் கிளாரிட்டி ஆன் பெனால்ட்டிஸ். 417, 418, 420 வர்சஸ் பிஎன்எஸ் 318 பற்றில இப்போ மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் சீட்டிங் அண்டர் ஒன் ஐபிசியை பொறுத்தவரை 1 இயர் சொல்லியிருக்காங்க. பட் அண்டர் பிஎன்எஸ் பொறுத்தவரை 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். For the offense of cheating with knowledge that wrongful loss may ensue to a person whose interest the offender. நான் ஒரு பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன், நல்ல கம்பெனியை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே அது ஃபாலோ ஆகிடக்கூடிய கம்பெனின்னு தெரிஞ்சும் அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து என்னது லாஸ் ஏற்படுத்தினால் இது இட் கம்ஸ் அண்டர் த offense of cheating with knowledge that wrongful loss may ensue to a person whose interest of the offender is found to protect. The maximum imprisonment increased from 3 years under IPC to 5 years under the BNS. 314 BNS 314 and 315 315 dishonest misappropriation of property. Dishonest misappropriation of property IPC இது ஏற்கனவே IPC இதில் வந்து 403 405. Whoever dishonestly misappropriates or converts to his own use, அதுதான் நான் சொல்றேன், convert to his own use, any movable property shall be punished with imprisonment either description for a term for shall not less than 6 months. அங்க என்ன சொல்றாங்கன்னா shall punishment வந்து not less than 6 months but which may extend to 2 years with fine. இது வந்து இந்த செக்ஷனை ஏற்கனவே ஐபிசியில் 403ல் இருக்குது. பிஎன்எஸ் 315 பொறுத்தல ஐபிசி வந்து 404ல் இருக்குது. 315 பொறுத்தல whoever dishonestly misappropriates or converts to his own use of property. misappropriate பண்ணுறது, ஓன், இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்குறது ஓன் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா misappropriate, convert to his own use of property knowing that such property was the possession of deceased person. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசீஸ்டு பர்சனுடைய ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சுமே என்ன பண்ணுறது, அதை யூஸ் பண்ண அட் த டைம் ஆஃப் தட் பர்சன் டிசீஸ். அப்போ அண்ட் ஹேஸ் நாட் சின்ஸ் பீன் த பொசிஷன் ஆஃப் எனி பர்சன் லீகலி என்டைட்டில்ட் சச் பொசிஷன் ஷால் பி பனிஷ்டு வித்தின் த இம்ப்ரிஸ்மெண்ட். இதுவும் என்னதுன்னு சொல்லுது, இம்ப்ரிசன்மெண்ட் தான். ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேர்ம் ஆர் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years and shall also be liable to fine if the offender at the time of such person decease was employed by him as a clerk or a servant. The imprisonment may extend to 7 years. இப்போ அவர் இறக்கும்போது வந்து இவர் வந்து அவர்கிட்ட வந்து கிளர்க்காக வேலை பார்த்துருக்காரு, பட் அந்த டிசீஸ்டு பர்சனுடைய ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சுமே இவர் என்டைட்டில் பண்ணி அந்த இதை என்ன பண்ணிட்டு வர்றாரு, யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இட்ஸ் நாட் சின்ஸ் பீன் இங்கே பார்த்தீங்கன்னா டிசீஸ் அண்ட் ஹஸ் நாட் சின்ஸ் பீன் இன் த பொசஷன் ஆஃப் எனி பர்சன் லீகலி என்டர்டைல்டு சச் பொசஷன் ஷால் பி பனிஷ்டு அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஐபிசி பொறுத்தவரை 404 நோ சேஞ்ச் தான், அது அப்படியே தான் வந்திருக்கு இங்கேயும். இப்போ கம்பேரிசன் பனிஷ்மெண்ட் அண்டர் ஐபிசி அண்ட் பிஎன்எஸ். பனிஷ்மெண்ட் அண்டர் பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் ஆர் ஜென்ரலி மோஸ்ட் stringent with the higher fines and extended jail terms for serious offenses. பிஎன்எஸ் பொறுத்தவரை emphasis deterrence by scaling punishment based on intent, position of trust and financial
ஸ்கேல் ஆஃப் த ஆஃபென்சஸை பொறுத்து தான் அங்கே பனிஷ்மெண்ட்டு. இம்பேக்ட் வந்து எய்ம் டு இம்ப்ரூவ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெடியூஸ் ரிப்பீட் ஆஃபென்சஸை ரெடியூஸ் பண்ணது. அடுத்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர் இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது எஃப்ஐஆர் வந்து எங்கே வேணாலும் படிக்கலாம், அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வச்சிடலாம் ரிகார்ட்லெஸ். அதை பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர் அலோஸ் ஃபைலிங் ஆஃப் அன் எஃப்ஐஆர் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு ஆஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்ன பண்ண முடியும், எஃப்ஐஆர் பண்ண முடியும். லேட்டராக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அதை எஃப்ஐஆர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஜீரோ எஃப்ஐஆர். டெல்லியில் நிர்பயா கேஸுக்கு அப்புறம் இந்த மாதிரியான அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது, கமிட்டி இது பண்ணியிருந்தாங்க. அவங்க கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ஸ் வந்து இப்போ வந்து இதில் உள்ள சேர்த்துருக்காங்க. ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்றது அலோஸ் ஃபைலிங் ஆன் எஃப்ஐஆர் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கடுத்து ஃபெசிலிட்டிஸ் இமீடியட் ஆக்ஷன் இன் கிரிட்டிக்கல் கேசஸ் such as accident and serious crimes. The FIR is later transferred to the appropriate jurisdictions. Benefit பார்த்தீங்கன்னா ensure prompt recording of companies supporting quick response to victim and assistance. So I hope all of you understood about the new பாரதிய நியாய சன்ஹிதா இல்லை என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் ஐபிஎஸ்சியில் இருந்த ப்ரொவிஷன்ஸ்லாம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதனுடைய டெஃபனிஷன்ஸ் எல்லாம் சில இடங்களில் அதே சேம் தான், கொஞ்சம் செக்ஷன்ஸை குறைச்சிருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ இது எல்லாமே மெர்ஜ் பண்ணி பிஎன்எஸ் செக்ஷனில் வரும்பொழுது கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாரதிய நியாய சன்ஹிதா இருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அந்த செக்ஷன்ஸில் அதில் என்னதெல்லாம் சில செக்ஷன்ஸ் இம்பார்ட்டண்டான செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம இந்த சீட்டிங் இந்த மாதிரியான செக்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்த்தோம். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வி வில் மீட் another one session with another one new topic. Thank you.